இங்கே இருந்தால் இங்கே இரு அடி. சப்பா இவன் பக்கத்துல வந்து ஏதா உட்கார்ந்தனும் என்ன இப்படி பாடா படுத்துறான். டேய் பேசாம இருடா, ஏன்டா இப்படி எனக்கு கடுப்பேத்திக்கிட்டு இருக்க? அது எப்படி பேசாம இருக்க முடியும்? பேசாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன லைப்ரரியில உட்காந்துருக்கோம்? மீட்டிங் ரூம்ல உட்காந்துருக்கோண்டி. மீட்டிங் ரூம் எதுக்கு? பேசுறதுக்கு தானே. அதனாலதான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா அங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசண்டா. ஏன்டா ஏன் உயிர் எடுக்கிற? ரூபி, இத்தனை பேர் இங்க இருக்கதான் செய்யறாங்க. ஆனா என் பக்கத்துல இருக்கிறது நீ தானே. அப்ப நான் உங்ககிட்ட பேசத்தானே செய்வேன். டேய் உன் பக்கத்துல இருந்தது ஒரு குத்தமாடா, இல்ல தெரியாம தான் கேட்க உன் பக்கத்துல இருந்தது ஒரு குத்தமா? ஏன்டா இப்படி படுத்துற? இத பாரு, ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு இரு, இல்லன்னு நினைச்சுக்கேன் இப்படியே எந்திரிச்சு வெளியில ஓட்டிடுவேன் பத்துக்க. என்னடி, நான் என்ன உன்னை அப்படியா படுத்துறேன்? படுத்துறடா, போடா படுத்துற போவி பயல. ஏண்டா ஒரு நேரத்துல நானா பேசி பேசி உன் உயிர் எடுத்தது போவ, இப்ப என்னடா நீ இப்படி ஆரம்பிச்சிருக்க? அது என்னன்னே தெரியலடி. உன் கூட எப்ப சேர்ந்தனோ அப்போ உன் வியாதி எனக்கே ஒட்டிக்கிடுச்சு. அதான் நீ பேசியே என் கழுத்தை எப்படி அறுப்ப, அந்த மாதிரி இப்ப நான் பேசியே உன் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, பழி வாங்குறீங்களாக்கும்? டேய் சிங்கம் படுத்துச்சுன்னா அது மேல ஏறி சிறியலி ஆட்டம் போடுமா, அதுக்கு தெரியாது. அந்த சிங்கம் முடிக்கிற வரைக்கும் தான் அதோட ஆட்டன்னு. முடிச்சிச்சுன்னு நினைச்சுக்க மோவனே, அந்த எலி சிங்கத்துக்கு மேல இருக்காத, சிங்கத்தோட வயிற்றுக்குள்ள இருக்கும். அந்த அணக்கா நீ ஓவரா என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்க. ஒரு அளவுக்கு தான் பொறுப்பேன், ரொம்ப சொரண்டுனேன்னு நினைச்சுக்கையே மோவனை கடிச்சிடணும் பத்துக்க. என்ன சொன்ன? எலியா? நீ சிங்கம்? அம்மாடி, எனக்கு வயிறெல்லாம் வலிக்குதுமா சிரிச்சு. பொடி வெள்ளலி. யாரு நீ? சிங்கமா? ஏன் காலைல ஆபீஸ்க்கு வரும்போது சிங்கம் படம் பார்த்துட்டு வந்தியா? சிங்கம் படத்துல உள்ள டைலாக் எடுத்து விட்டுட்டு இருக்க? சப்பா ரொம்ப அசிங்கப்படுத்துறானே. இவனை இன்னைக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், பண்ணுனாதான் நான் நிம்மதியா இருப்பேன். இருடி உனக்கு இருக்கு. சரி விடுடி, நீ யாரையோ நினைச்சு கோவமா இருக்கேன்னு நினைக்கேன். இந்த நேரத்துல நான் வேற பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம இப்போ மீட்டிங் ரூமுக்கு வந்திருக்கோம். மீட்டிங் ரூமுக்கு வந்தோமா, மீட்டிங் அட்டன் பண்ணமா, கேபினுக்கு போனோமா, கேண்டீன்ல நேரத்தை போக்கணுமா, வீட்டை பார்த்து போனோமான்னு இருக்கிறத விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்காளே, சார் வர கொஞ்சம் நேரம் ஆகுமே, அது வரைக்கும் அவ கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாமான்னு நான் பேச, யாருக்கு இல்லையே நீ டென்ஷன்ல இருக்க. அப்புறம் நான் பேசுறது கேட்கும் போது உனக்கும் டென்ஷன் ஆகும். அப்புறம் அந்த டென்ஷனையும் இந்த டென்ஷனையும் மண்டிக்குள்ள ஏத்திக்கிட்டு என்ன அடிப்பேன்னு திட்டுவேன். எதுக்கு உன்னை டென்ஷன் பண்ணிக்கிட்டு? நம்ம மீட்டிங்க்கு வந்தோமா, சத்தமே இல்லாம மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு பேசாம போயிட வேண்டியதுதான். டேய் தள்ளுடா தள்ளுடாங்கிட்டே, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் பத்துக்க. இனிமேல் நீ மீட்டிங் ரூமுக்கு வந்தா நான் வரவே மாட்டேன் பத்துக்க. இல்ல நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கே வரல பத்துக்க. அந்த சார் வந்தாருனா இன்னைக்கு நான் லீவுன்னு சொல்லிரு. ஏய் எதுக்குடி? ஏன்டி இவ்வளவு டென்ஷன் ஆகுற? யாரு? நான் டென்ஷன் ஆனே? என்ன டென்ஷன் ஆக்கி விட்டதே நீ தானடா. ஒழுங்கா நவுந்துரு, இல்ல மோன கடிச்சு குதறிடுவேன் பத்துக்க. அடியே எதுக்குடி இப்ப காட்டேரி மாதிரி கத்துற? இப்ப நான் என்னடி பண்ணிட்டேன்? சும்மா ரெண்டு வார்த்தை பேசிக்கிட்டு தானே இருந்தேன். வேணாடா, உன் சங்காத்தமே எனக்கு வேண்டாம். நீ தயவு செய்து நவுத்து போடா, நான் வெளியில போட்டும். சரி போவாதட்டி, இங்கே இரு. வேணாண்டா, என்ன விட்டுடா, நான் போயிடுறேன். அடியே அதான் போக வேண்டாம்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன ரொம்ப பண்ணுவா வெள்ள பூசணி. இந்த பாரா, இதுக்கப்புறம் வாயை திறந்து ஏதாச்சும் பேசுன உண்மைக்குமே நான் வெளியில போயிடுவேன். ஏய் ரொம்ப பண்ணாதடி இருந்துகிட்டே. இப்ப என்ன, நான் உன்கிட்ட பேசுறது பிடிக்கல அவ்வளவுதானே? ஆமா பிடிக்கல. ஏன் வெளில இருந்துச்சு போறியா? சேச்சா, நான் ஏன்டி வெளில இருந்துச்சு போறேன்? உனக்கு தான் என்கிட்ட பேச பிடிக்கல, அப்புறம் எதுக்கு என் பக்கத்துல இருக்க? நீ வேணா அந்த சீட்ல உட்காந்துட்டு அவங்கள நான் இந்த சீட்ல உட்கார வையேன். எவங்கள? அதாண்டி உன் பக்கத்துல இருக்காங்களே ராணி, அவங்கள வேணா இங்க வந்து உட்கார சொல்லிட்டு நீ வேணா அங்க போய் உட்காந்துக்கையேன். ஐயோ பாக்குறாளே. ஏண்டா இவ்வளவு உன் பக்கத்துல உட்கார வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் என்ன இந்த பாடுபடுத்தினியாடா நீனே? சேச்சா, அதுக்காகலாம் ஒன்றும் இல்லடி. இப்போ நீ என் பக்கத்தில் இருந்தா நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னு நீ டென்ஷன் ஆகுறல, அதான் எதுக்கு நம்ம ஃப்ரெண்டை டென்ஷன் ஆகிக்கிட்டு. அதனால தான் நீ அங்கே போய் உட்காந்தனா நான் சும்மா ராணிக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். சார் வர வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நேரம் போகும்ல, அதுக்கு தான் சொன்னேன். மோ நல்லதுக்கு தான், எனக்காகலாம் ஒன்றும் சொல்லலை. இல்லடி, நீ கொஞ்ச நாளா ஒரு மார்க்கமா தான் தெரியற. பாத்துக்கிட்டே இரு, எனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி நீனும் கிறுக்கு பிடிச்சிக்கிட்டு நிக்க போற. ஒழுங்கா இருந்திருப்பதுக்க. போறாம பிடிச்சவா,
எப்படி சாபம் கொடுக்குறா பாரு. இவ சாபம் விட்டா அந்த அன்னைக்கு பழிச்சிரும். சரிதான் போடி. ராணி, நாளைக்கு தீபாவளி. தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? நாங்க எடுத்துட்டோம் சார். நீங்க ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? நான் இன்னும் ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் எடுக்கல. இனிமேதான் எடுக்க போகணும். ஏன் சார், நாளைக்கு தீபாவளியில இன்னும் ட்ரெஸ் எடுக்காம இருக்கீங்க? அது நான் ட்ரெஸ் எடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீ என்ன கலர்ல ட்ரெஸ் எடுக்கிறேன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் இன்னும் ட்ரெஸ் எடுக்கல. ஆமா, நீ தீபாவளிக்கு என்ன கலர் ட்ரெஸ் எடுத்திருக்க? சார், நான் எடுத்த ட்ரெஸ் கலர்ல நீங்க ஏன் சார் ட்ரெஸ் எடுக்கணும்? உங்களுக்கு பிடிச்ச கலர்லயே நீங்க ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டியதானே? அட பாவி, என்னம்மா கடல்ல போடுதான்னு பாரு. டேய், அவ என் ஃப்ரெண்டுடா. அது எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் மூடு. அது ஒன்றும் இல்லை ராணி, நீ எப்போதும் ஆஃபீஸ்க்கு போட்டு வர ட்ரெஸ் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண தெரியாது. நார்மலா கேர்ள்ஸ்னாலே அவங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி பார்த்து பார்த்து எடுப்பாங்கன்னு உனக்கே தெரியும். இதுலயும் நீ ரொம்ப டிஃப்ரெண்ட். நீ போட்டு வர ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த கலர்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கும். சரி, அதான் தீபாவளிக்கு நீ என்ன கலர்ஸ்ல ட்ரெஸ் எடுத்திருக்கியோ அதே கலர்ல நானும் எடுத்துக்கிட்டேன்னா தீபாவளி கழிச்சு ஆஃபீஸ்க்கு வரும்போது மேட்சிங்கா சேமா ஒரே கலர் போட்டுக்கலாம்ல, அதுக்கு தான் கேட்டேன். உருட்டுடி மவனே, நீ உருட்டு. ஐயோ சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் போட்டு வர ட்ரெஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணி எடுத்தது இல்ல சார். அது எங்க அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தது. எங்க அம்மா எனக்கு என்ன கலர் எடுத்து கொடுக்குறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிடுவேன். எனக்குன்னு இந்த ட்ரெஸ் எடுத்துட்டாங்கன்னு நான் கேட்க மாட்டேன் சார். இப்ப தீபாவளிக்கு கூட எங்க அம்மா தான் எங்க தெரு முக்குல உள்ள ஒரு ஜவுளி கடையில ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா என்ன கலர்னு தெரியாது. தீபாவளி அன்னைக்கு நான் போட்டுக்கிடுவேன், அவ்வளவுதான் சார். அப்படியா? அப்போ நீயா கடைக்கு போய் உனக்கு பிடிச்ச மாதிரி எந்த ட்ரெஸ்ஸும் நீ ஆசைப்பட்டு எடுக்க மாட்டியா? இல்ல சார், எனக்குன்னு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு எங்க அம்மா கிட்ட நான் எப்போதுமே கேட்டதில்ல. எங்க அம்மா எனக்கு என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுப்பேன். மற்ற ஃபங்க்ஷனுக்குலாம் எங்க அம்மா 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஆனா தீபாவளிக்கு மட்டும் 1000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. சூப்பரா இருக்கும். அதை போட்டுட்டு தான் நாங்க தீபாவளி கொண்டாடுவோம். ஆனா நானா எனக்கு இது பிடிச்சிருக்கு இதை வாங்கிட்டாங்கன்னு எங்க வீட்டுல யார்கிட்டயும் கேட்டதில்ல. அப்படி ஒரு ஆள்கிட்ட நான் கேட்டேன்னா, இது இருக்காளே என் ஃப்ரெண்டு ரூபி, அவகிட்ட தான் கேட்பேன். எனக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்தா இவகிட்ட கேட்பேன், இவ வாங்கி தருவா. இல்லைனாலும் எனக்கு பிடிச்சதா பார்த்து இவ தான் எனக்கு வாங்கி கொடுப்பா. இவளை தவிர நான் வேற யார்கிட்டயும் எதுவும் கேட்டதில்லை சார். எனக்கு அதுல விருப்பமும் இல்லை. சார், உங்களுக்கு நான் போடுற ட்ரெஸ் கலர்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்க ஊர்ல ஒரு சின்னதா ஒரு ஜவுளி கடை இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி தான் அந்த கடை வச்சிருக்காரு. அவர் கடையில இருந்து எடுத்ததுதான். அவர்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். ரொம்ப குவாலிட்டியாவும் இருக்கும், நல்ல நல்ல கலராகவும் இருக்கும். நீங்க எங்க ஊருக்கு என்னைக்காச்சும் வந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் உங்களை அந்த கடைக்கு கூட்டு போறேன். அங்க எடுத்துக்கோங்க சார், நல்லா இருக்கும். ஏய் ரூபி, என்னடி அப்படி பாக்குற? உனக்கு அந்த கடை தெரியல? நம்ம தீபாவளிக்குலாம் அங்கதானே ட்ரெஸ் எடுக்க போவோம். போன தீபாவளி கூட நீ நிலாக்கா அம்மா எல்லாரும் வந்தீங்களே, நான் கூட எங்க அம்மா கூட்டு வந்தேனே, அந்த கடை தான். தெரியும்டி, போன தீபாவளிக்கு அங்கதானே ட்ரெஸ் எடுத்தோம். நம்ம சண்டை கூட போட்டுக்கிட்டோம்ல, அது நம்ம இல்லடி, நீனும் உங்க அக்காவும் தான். ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அந்த ட்ரெஸ் எனக்கு தான் வேணும்னு 2 பேரும் எப்படி சண்டை பிடிச்சிங்க. அந்த ட்ரெஸ்ல ஒரு பக்கத்தை நீ பிடிச்சிருக்க, இன்னொரு பக்கம் அக்கா பிடிச்சிருக்க. நடுவுல கிடந்த நம்ம அண்ணாச்சி துணிக்கு துட்டை கொடுத்துட்டு ஆளாளுக்கு ட்ரெஸ் பிடிச்சி இழுங்கம்மா, அதுக்கு முன்னாடி துணியை கிழிச்சு விடாதீங்கம்மான்னு சொல்லி திணறுன்னு திணறிட்டாரே. ஆமா, நானும் எங்க அக்காவும் தான் சண்டை போட்டோம். கடைசியில அந்த ட்ரெஸ் 2 பேருமே எடுக்கலடி. அதான் எனக்கு தெரியுமே, இன்னும் கொஞ்ச நேரம் அந்த ட்ரெஸ் அப்படி இழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிழிஞ்சிருக்கும். கடைசியா 2 பேருமே எடுக்காம அண்ணாச்சி தலையிலே வச்சு கட்டிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் அந்த ட்ரெஸ் எனக்கு தான் வேணும்னு அடம்பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்தேன்னு நினைச்சுக்க, நான் இல்லாத நேரத்துல எங்க அக்கா தூக்கி போட்டிருப்பா. ஆனா ஒண்ணுடி, நான் நினைச்ச மாதிரியே எங்க அக்காவும் நினைச்சிருக்கா பாத்துக்க. அவ அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தா நான் எங்க எடுத்து போட்டுருவேன்னு சொல்லிட்டு அவளும் வேண்டான்னு சொல்லிட்டா. அதனாலதான் 2 பேருமே அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கல. அடி பாவீங்களா, பாவண்டி அந்த அண்ணாச்சி போன தீபாவளிக்கே சொல்லிட்டாரு, அடுத்த தீபாவளிக்குலாம் இந்த கடை திசை பக்கம் வந்துடாதீங்கம்மான்னு. அப்படியே சொன்னாரு. ஆமாண்டி. டேய் விமலு, என்னடா உனக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ரூபி, அந்த பொண்ணு ரொம்ப பாவம் இல்ல? இது வரைக்கும் அந்த பொண்ணுக்குன்னு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டதே கிடையாதான். அவங்க அம்மா தீபாவளிக்கு 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னு எவ்வளவு சந்தோஷமா சொல்லுது பாரு. 1000 ரூபாங்கிறதுலாம் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. ஆனா நம்மெல்லாம் ஒரு ஷர்ட்டே 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு எடுத்து போடுறோம். ஏன் பேண்ட்டுக்கு போற பெல்ட்டை கூட 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு குறைஞ்சு வாங்கி போடுறது இல்ல. ஆனா அந்த பொண்ணுக்கு 1000 ரூபாங்கிறது எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாரு. அது எவ்வளவு சந்தோஷமா சொல்றான்னு பாரு. டேய், நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இவ இல்லைன்னு.
இவங்க வீட்ல ரொம்ப கஷ்டம். இவ படிக்கிறதுக்கே அவங்க அம்மா நிறைய கடன் வாங்கினாங்க. இவ தான் வீட்டுக்கு மூத்த பொண்ணு. இவளுக்கு ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கான். அக்காவை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவன் படிப்பை மறந்துட்டு மளிகை கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த கடையில கடன் வாங்கி தான் இவளை படிக்க வச்சதே. இப்ப அந்த கடன் அடைக்கிறதுக்கு தான் இவ வேலைக்கு வந்திருக்கா. அவங்க குடும்பம் இப்ப இருக்க சூழ்நிலைக்கு 1000 ரூபாங்கிறது அவளுக்கு பெரிய காசு தான். அதனாலதான் அவங்க அம்மா 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் முகத்துல அவ்வளவு சந்தோஷத்தோட சொல்றா. அவங்க வீட்டுல மாசம்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தீபாவளி, பொங்கல், கோயில் திருவிழா, இல்ல நெருங்கின சொந்தக்காரங்க யார் வீட்லயாச்சும் கல்யாணம் நடந்துச்சுன்னா அப்போ அவங்க வீட்டுல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அவ்வளவுதான். ஆனா நீ அப்படி இல்லைல்ல. நீ மாசத்துல எப்படி இருந்தாலும் ஒரு 4-5 ஷர்ட் எடுத்துருவ, 3-4 பேண்ட் எடுத்துருவ. ஷூ சொல்லவே வேண்டாம். நீ போற ஷூ எல்லாமே 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு குறைஞ்சதே இல்ல. இந்த மாதிரி உன்னோட லைஃப் ஸ்டைல ரொம்ப ரிச்சா உள்ளது. ஆனா அவங்க லைஃப் ஸ்டைல் அப்படி கிடையாது. அதுக்கு தான் சொல்றேன், உன்னோட லைஃப் ஸ்டைலும் அவளோட லைஃப் ஸ்டைலும் என்னைக்குமே செட் ஆகாது. ஏ ரூபி, என்னடி இப்படிலாம் சொல்ற? டேய் விமலே, நான் உங்க 2 பேரும் நல்லதுக்காக தான் சொல்றேன். அவ அவங்க வீட்டு குடும்ப கஷ்டத்துக்காக இங்க வேலைக்கு வந்திருக்கா. ஆனா நீ அப்படி இல்ல. படிச்சுட்டு வீட்ல ஏன் சும்மா இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் நீ வேலைக்கு வந்திருக்க. நீங்க வேலை பார்த்தாலும் பார்க்கலனாலும் உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா உங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாமே வசதியானவங்க. ஆனா அவங்க வீட்ல அவ அப்படி இல்ல. இங்க வேலை பார்த்தாதான் அவ படிச்ச கடனை அவ அடைக்க முடியும். இல்ல, எங்க வீட்ல உள்ளவங்க இந்த வசதி வாய்ப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களும் ஏத்துக்கிட்டு எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு நீ நினைச்சனா சரி, அவளை லவ் பண்ணு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு யாருக்கும் அவளை பிடிக்காம போச்சுன்னா நீ பாக்குற ஒர்க்கு என்னைக்காச்சும் சின்சியரா பாத்திருக்கியா? இந்த ஒர்க்கு உனக்கு வெறும் ஃபேஷனை எதுக்கு சின்சியரா பார்க்கணும்னு அசால்ட்டா இருக்க. இந்த அசால்ட்டு தனத்தை என் ஃப்ரெண்டு மேல நீ வைக்கிற லவ்லையும் காமிச்சிட்டேனா அவளோட லைஃப் என்ன ஆகும்? இல்ல, அது இந்த பாரு விமலே, உன் மனசை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகலாம் நான் இதை சொல்லி காட்டல. நீங்க 2 பேருமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். உங்க 2 பேரோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு அவளை பத்தி சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அவ மேல வச்சிருக்க லவ் உண்மையா இருந்துச்சுன்னா அந்த லவ் மேல நீ சின்சியாரிட்டி காட்டுச்சேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ ஒர்க்கில் காட்டுற ஃபேஷனை அவளோட லவ்ல காமிச்சிருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவளை பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது ஒரு பெரிய கமிட்மெண்ட். அதுல அவ மட்டும் இல்ல, அவளோட மொத்த ஃபேமிலியும் இருக்கும். அதுல ஒரு சின்ன விரிசல் விழுந்தாலும் மொத்த பாதிப்பும் அவளோட ஃபேமிலியை தான் ஃபர்ஸ்ட் போய் பாதிக்கும். ஆனா நீ லவ்வா மட்டும்தான் பார்ப்ப. அதுக்கு பின்னாடி இருக்க லைஃபை பார்க்க மாட்ட. இல்ல, அவ மேல நான் வச்சிருக்க லவ் உண்மையானது. அவளுக்காக நான் இருக்கேன். அவ என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி, என்ன மனநிலைமையில இருந்தாலும் அதே நிலையில நான் ஏத்துக்கிறேன். இந்த லவ்வை சந்தோஷமான ஒரு லைஃபா நான் கண்டிப்பா மாத்துவேன்னு நீ உன்னோட லவ்ல உறுதியா இருந்தேன்னா கண்டிப்பா உங்க லவ்வை நானே சேர்த்து வைக்கிறேன். உங்க 2 பேத்துக்கும் உறுதுணையாவும் நான் இருக்கேன். ஆனா நீ ஒர்க்கில் காட்டுற விளையாட்டுத்தனத்தை அவ மேல வச்சிருக்க லவ்லையும் காட்டணும்னு நினைச்சுக்க. அதுக்கப்புறம் நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். ஏன்னா நானும் அதே நம்ம மனநிலைமைக்கு தள்ளப்பட்டவ தான். அந்த வழியை என் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்க தயாரா இல்லை. அதுக்காக தான் சொல்றேன். ரூபி, அவளை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவகிட்ட பேசணும், அவ கூட நிறைய இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா அது லவ்வா இல்ல அஃபெக்ஷனானு எனக்கு தெரியல. ஆனா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளை பத்தி என்கிட்ட சொன்னா பாரு, அப்போ என் மனசுக்குள்ள ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த ஃபீலை நான் உணரும் போது தான் தெரியுது அவ மேல நான் வச்சிருக்கிறது 100% லவ்னு. என்னடா சொல்ற? ஆமாண்டி, அவளை உண்மையாவே நான் லவ் பண்றேன். ரொம்ப சின்சியரா, ரொம்ப சின்சியரா நான் அவளை லவ் பண்றேன்டி. அவளை சந்தோஷமா பாத்துக்கணும்னு எனக்கு தோணுது. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், அவளோட ஆசையெல்லாம் ஒவ்வொன்றா கேட்டு அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு தோணுது. அவளை பத்திரமா பாத்துக்கணும்னு தோணுதுடி. பய உள்ளக்கி மனசுக்குள்ள லவ் வந்துருச்சு. ஆனாலும் இவனை நம்ப முடியாது. இப்போ அவ கதையை கேட்டுட்டு அவன் மேல லவ் வந்திருக்குன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மனசு மாறிட்டானா? வேண்டாம்ப்பா, 2 பேரோட லைஃப் வீணா போயிடும். கொஞ்ச நாளைக்கு இவனை சுத்தல்ல விடணும். உண்மையிலே இவளை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அவகிட்ட சொல்லிக்கலாம். ரூபி, என்னால அவ இல்லாம வாழ முடியாதுடி. எனக்கு அவ வேணும்டி. அவ கூட சேர்ந்து வாழணும். அவளை நான் சந்தோஷமா பார்த்துப்பேன்டி. அவ மேல இருக்க லவ் உண்மையானது, சத்தியம்ல, பிராமிஸா. அவளை நான் உண்மையா தாண்டி லவ் பண்றேன். எங்க 2 பேத்தையும் சேர்த்து வைடி ப்ளீஸ் டி. நான் நம்ப மாட்டேன்ப்பா. ஏய், என்னடி இப்படி சொல்ற? நான் உண்மையா தாண்டி அவளை லவ் பண்றேன். அவ மேல நான் எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கேன்னு நான் உங்ககிட்ட நிரூபிச்சு காட்டுவா. நிரூபிக்க போறியா? எப்படி? இந்த படத்துல எல்லாம் வருதே,
கையை அறுத்துக்கிட்டு அந்த பிளட் எடுத்து அவளோட பேரு கவிதைலாம் எழுதி இந்த பாரு ரத்தத்தாலே உன் பேர் எழுதியிருக்கேன், உன்னை எந்த அளவுக்கு நான் லவ் பண்றேன் அப்படின்னு நிரூபிச்சு காட்ட போறியா, இல்ல எங்கேயாச்சும் உயரமான இடத்துல போய் நின்றுக்கிட்டு என் லவ் உண்மையானது நீ புரிஞ்சுக்கலனாலும் நான் இறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா என் லவ் புரிஞ்சுப்பேன், நான் இங்க இருந்து குதிச்சு என் லவ்வை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் உயரமான இடத்துல இருந்து கீழே குதிச்சு உன் லவ்வை நிரூபிக்க போறியா? எது அடியே கொலகாரி, நான் என்னை அவ கூட சேர்த்து வைப்பேன்னு பார்த்தேன்னா ஒரேடி என்ன பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கு வழி பாக்குறேன். இல்லடா, இந்த மாதிரி தானே லவ் நிரூபிக்கிறேன்னு சினிமாவில எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கு தான்டா கேட்டேன். அது சில பைத்தியக்காரன் பண்ணுவான், அதுக்காக என்னையும் பண்ண சொல்றியா? இந்த பரடி அவ கூட நான் சேர்ந்து ரொம்ப வருஷம் வாழணும், அவளை சந்தோஷமா பாத்துக்கணும். நான் அப்படி ஆசைப்பட்டேனா நீ என்னன்னா கைய எடுத்துக்க மேல உயரமான இடத்துல இருந்து குதி அப்படின்னு சொல்ற. ரத்த காட்டேரி, ஏன்டி இப்படி இருக்கிற? இந்த பாரு, நான் அவளை உண்மையா தான் லவ் பண்றேன், அதை எப்படி நிரூபிக்கணும்னு மட்டும் சொல்லு. இந்த கைய இருக்கிறது, காதை இருக்கிறது, மூக்க இருக்கிறது எல்லாம் நீ பாத்துக்க, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நான் அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா இவன் என்ன போட்டு தெளிவா போல இருக்க. பாடு பாவி. சரி சரி விடு, இதுக்கெல்லாம் போய் ஏன் டென்ஷன் ஆகுற? இப்போ என்ன, நீ அவளை உண்மையா லவ் பண்ற, அதை நான் புரிஞ்சுக்கணும், அதே லவ் அவளும் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, ஏன் லவ் அவ புரிஞ்சுக்கணும். அவ புரிஞ்சுக்கிறாளோ இல்லையோ, நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கடி, அப்பதாண்டி என்ன அவ கூட சேர்த்து வைப்ப. சரி, நீ இவ்வளவு என்கிட்ட கெஞ்சி கேட்குற, அதனால நான் சீக்கிரம் அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இவ்வளவு ரணக்கலத்திலையும் அவ பெருமை பித்துறத நிப்பாட்டி இருக்காளான்னு பாரு. இவகிட்டலாம் என் லவ் நிரூபிக்கணுமா? இதை ஒன்ன காரணமா கட்டி என்னென்ன பாடலாம் படுத்து போறான்னு தெரியலையே. சரி சரி பயப்படாதடா, அதெல்லாம் பெருசா எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனாலும் சொல்லுவேன். நம்ப முடியாது, எதுவா இருந்தாலும் நீ செய்யணும், அப்பந்தான் அவ மேல வச்சிருக்க லவ் உண்மையா பொய்யான்னு நான் உன்கிட்ட சொல்லுவேன், பாத்துக்க. அதான் ஆரம்பிச்சிட்டால, இனிமேல் முடிச்சு விட்டுருவா, அவ்வளவுதான். அடியே ரூபி, என்னடி? இல்ல ரொம்ப நேரமா ரெண்டு பேரும் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதான் என்னன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். ஓ அதுவா, அது ஒண்ணு இல்லடி, அவனுக்கு அவசரமா வருதான், அதான் இப்பவே போவவா இல்லைன்னா மீட்டிங் முடிஞ்சதும் போலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அடி சண்டாளி, என்னை எப்படி ஆளுகிட்ட அசிங்கப்படுத்துறான்னு பாரு. அடியே, நான் இப்படி அடி உன்கிட்ட சொன்னேன், நீ வெளியில வா, உன் மண்டையிலே கொட்டி வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. ரூபி என்னடி சொல்ற? இதெல்லாம போய் உன்கிட்ட அந்த சார் கேக்குறாரு? இல்லடி, அவனுக்கு இந்த வெக்கம் மானம் சூடு சொரணை இப்படின்னு எதுவுமே கிடையாது பாத்துக்க. மோஸ்ட்லி அவன் சோத்துல குழம்புல எல்லாம் உப்பு போட்டு கூட சாப்பிட மாட்டான், சரியான மானங்கட்ட பையன் நினைச்சுக்கங்க. அதனாலதான் எதுவா இருந்தாலும் இப்படி வெளிப்படையா கேட்டுறான். என் கோபத்தை ரொம்ப கலர்றான். நான் மானம் கிட்டவனா, சூடு சொரணை இல்லாதவனா, எப்படிலாம் என்ன அசிங்கப்படுத்துறா. அடியா வெள்ள பூசணி, எதுக்குடா விமல் என்ன கூப்பிட்ட? உன்னை அப்படியே கொன்றுவேன் பாத்துக்க. ஏண்டி எதுக்குடி அவகிட்ட என்னை பத்தி இவ்வளவு கேவலமா சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய், நீ தானே அவ மேல வச்சிருக்க லவ் உண்மையானதுன்னு நான் ப்ரூவ் பண்ண போறேன்னு சொன்னேன். அதுக்குன்னு இப்படி அடி சொல்லுவாங்க? இப்படின்னு சொன்னா அவ என்னை கேவலமானவன் தானே நினைப்பா. அப்படி இருக்கும்போது எப்படி என்னோட உண்மையான லவ் அவளுக்கு புரியும்? ஏய் விமலே, உனக்கு சரியாவே விவரம் பத்தலடா. யாரு? எனக்கு விவரம் பத்தல, அதை நீ பார்த்த? ஆமா, இந்த பாருடா, லவ்ல ஃபர்ஸ்ட் மானம் சூடு சொரணை வெக்கம் அவமானம் அசிங்கம் இதெல்லாம் இருக்க கூடாதுடா. இதெல்லாம் இருந்தா எப்படிடா நீ லவ் பண்ணுவ? என்ன சொல்லுதா? வெக்கம் மானம் சூடு சொரணெல்லாம் இருக்க கூடாதா? ஏட்டி என்னடி சொல்லுதா? டேய் விமலே, இப்ப அவகிட்ட உன் லவ் சொல்லணும்னா அவளுக்கு உன்னை பிடிக்கணும், அவளுக்கு உன்னை பிடிக்கணும்னா அவளுக்கு பிடிச்சது எல்லாமே உனக்கு பிடிக்கணும், அப்பதான் அவளுக்கு உன்னை பிடிக்கும். இப்போ சப்போஸ் ரோட்ல இப்போ அவன் நடந்து போறான்னு வச்சுக்க, போகும்போது ரோட்ல தெருவோரமா ஒரு குட்டி நாய் பாவம் போல இருக்கு. அந்த நாய்க்குட்டி அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த நாய்க்குட்டி அவளுக்கு தூக்கணும் போல தோணுது. ஆனா அதே நாயை உனக்கு பிடிக்கணும். அந்த நாயை உனக்கு பிடிக்கணும்னா முதல்ல அந்த நாய்க்கு உன்னை பிடிக்கணும்ல. எது? அந்த நாய்க்கு என்ன பிடிக்கணுமா? ஏட்டி என்ன பார்த்தா தெரு நாய் பிடிக்கிறவ மாதிரியா இருக்கு. டேய், இதுக்குதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே, இதெல்லாம் மறந்துட்டு உன் வேலையை பாருங்க. நீ தான் கேட்க மாட்டேன்னு. இந்த பாரு, இப்ப கொதற்கமா எப்படிலாம் உனக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுது, அதான் சொல்றேன். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே, எல்லாத்தையும் மறந்துரு. இது அவளை நான் மறக்கணும்
வேணுமா? அடியே நீ என்னன்னு நினைச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்க? நான் அவளை லவ் பண்றேன்டி. பிரேமம் నేను నిన్ను ప్రేమిస్తాను. तुमसे प्यार करता है. நான் அவளை காதலிக்கிறேன். எவ்வளவு ஈஸியா மறந்துடுன்னு சொல்றா. அவளுக்கு பிடிச்ச அந்த நாய்கிட்ட நான் கடி வாங்கினாலும் பரவாயில்ல, தொப்புல சுத்தி 12 இல்ல 24 ஊசி கூட நான் போட்டுக்கிறேன்டி. எனக்கு அவ வேணும். என் லவ் எனக்கு வேணும். சேர்த்து வைடி. இத்தனை நாளா நான் தாண்டா இப்படி பைத்தியம் முடிச்சு சுத்தினேன். இப்ப நீயும் சுத்துறியா? இப்ப தாண்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன துணைக்கு ஒரு ஆள் கிடைச்சிச்சு பத்தியா? அப்படித்தாண்டா ஆரம்பத்துல இருக்கும். போக போகதான் பைத்தியம் பிடிக்கும். பிடிக்கட்டும், நல்லா பிடிக்கட்டும். எத்தனை தடவை என்ன கிண்டல் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு நீ அனுபவிக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதோட விட்டுருவேன்னு நினைக்கிற? அவனை உன்னை பாடா படுத்தி எடுக்கிறேன் இல்லையான்னு பாடுறா. என்னடி மனசுக்குள்ளே என்ன திட்டுறியோ? பழி வாங்குறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இது மிஸ் பண்ண கூடாதுன்னு அப்படியே மனசுக்குள்ள பெருமை பித்திக்கிட்டு இருப்பியே. ஆத்தி கரெக்டா கண்டுபிடிச்சுட்டேன். சேச்சா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. உனக்கு லவ் வேணும்ல? லவ் வேணும்னா அவளுக்கு நாய்க்குட்டி பிடிச்சா அந்த நாய்க்குட்டி பின்னாடியே நீ சுத்தி தான் ஆகணும். நாய்க்குட்டிக்கு உனக்கு ஈஸியா பிடிக்குமா? நாய்க்குட்டிக்கு உன்னை பிடிக்கணும்னா நாயை நீ துரத்தணும். அதுக்கப்புறம் அந்த நாய் உன்னை துரத்தும். நாய் உன்னை துரத்தணும்னா அப்போ மானம் சூடு சொரணெல்லாம் பார்க்க கூடாதுல்ல. அதுக்காக தான் இப்பவே மானம் சூடு சொரணையெல்லாம் வச்சு ஒரு டெஸ்ட் வச்சேன் பார்த்துக்க. பரவாயில்ல, அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்டேன்னா பாரு. பாஸ் ஆயிட்டேனா? அப்பாட பாஸ் ஆயிட்டேன். இப்பதாயா சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படாத. இதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். இதுக்கப்புறவே இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்துலயும் பாஸ் ஆகணும். இந்த ஒண்ணுக்கே என் டவுசர் கிளியுது. இதுல இன்னும் இருக்கா? அடி பாவி, என் காதல் உண்மையா பொய்யான்னு உங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்குள்ள என்ன நாறு நாரா கிழிச்சு கொடியில தொங்க விட்டுருவா போல இருக்கே. அடியே என் ராணி சொல்லும், உங்ககிட்ட என் லவ் சொல்றதுக்கு நாய்கிட்ட இல்ல எந்த பேய்கிட்ட வேணாலும் கடி வாங்க நான் தயாரா இருக்கேன். என்ன எனக்கு நீ வேணும்டி சொல்லும். என் வாழ்க்கையில ஒரு ஏமே இல்லாம இத்தனை நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இப்ப சொல்றேன்டி, இனிமேல் எனி டைம் நான் பிஸியாவே இருப்பேன். என்னோட ஏமே உன் கூட சேர்ந்து வாழ்றது தான். அதனால 24 மணி நேரமும் உன்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு மட்டும்தான் நான் யோசிக்க போறேன். அதுதான் எனக்கு ஃபுல் டைம் ஒர்க் இந்த ஆபீஸ்ல பத்துக்க. ஆமா, இந்த சிஓ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், எல்லாரும் மீட்டிங் ரூமுக்கு வந்து அசம்பல் ஆகுங்கன்னு சொன்னாரு. நாங்க எல்லாரும் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. இன்னும் இந்த சிஓவை காணோம். என்ன நடக்குதுங்க? ஏ ரூபி, இந்த சிஓ நம்மளை எல்லாரையும் மீட்டிங் ரூமுக்கு வர சொல்லிட்டு எங்கடி போனாரு? ஆளையே காணோம். அவனும் எங்கேயாச்சும் தெரு நாயிட்ட கடி வாங்கிக்கிட்டு நிப்பான். கோரங்க பையன்.